இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா சார் எல்லாருக்கும் ஒரு உதாரணம், புதிய தலைமுறைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படிப்பட்ட ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்கா எங்களால் நம்பவே முடியல. அவங்க கல்யாண வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். நீங்க கவலைப்படாம இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. அப்படின்னா என்னோட பிளான நீ எனக்கே திருப்பி அடிச்சிருக்கல? ஏன் விரலால ஏன் கண்ணைய குத்திக்கிற மாதிரி பண்ணிருக்க? ஆமா மனிஷா, உன்னை எல்லாம் டீல் பண்றதுக்கு உன்னை விட 10 மடங்கு அதிகமா யோசிக்கணும். உன்னை கேவலமா தோக்கடிக்கணும். அதுவரை உன்னால திருத்தவே முடியாத. How dare you? உன்னால எனக்கு இந்த வீட்ல எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு தெரியுமா? உன்ன மனிஷா, நீ என் தங்கச்சி மேல ஏதாவது கை வச்ச அதுக்கு மேல 10 மடங்கு உன் மேல அடி விழும். பாத்துக்கோ. உன் தங்கச்சி என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? என் தங்கச்சி என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால நீ என்ன பண்ணங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. விரல் நீட்டி என்ன குறை சொல்றதுக்கு நீ முயற்சி பண்ண. நீ நீட்டின விரல உன் கண்ணிலே குத்திக்கிற மாதிரி இப்ப என் தங்கச்சி பண்ணிருக்கா. இங்க பாரு லட்சுமி, கிடைக்கும், எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உன்னையும் உன் தங்கச்சியையும் பழி வாங்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்ப நான் யாருன்றத உங்களுக்கு காட்டுறேன். அக்கா, இதுக்கு மேலே நம்ம எதுக்குக்கா யோசிக்கணும்? நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இப்ப யாருன்றது கிளியரா தெரிஞ்சிருச்சுல்ல. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லார் முன்னாடியும் நம்ம சொல்லலாம். இவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். அப்பதான் இந்த மனுஷாக்கெல்லாம் புத்தி வரும். இந்த மனுஷாவோட உண்மையான முகத்தை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இல்ல ஜானு, காத்து வீசும்போது விளக்கேத்தி வைக்கிற மாதிரி மழை வரும்போது விழா நடத்தினா அது வீண் முயற்சியா மட்டும்தான் இருக்கும். என்ன சொல்ற? இந்த வீட்ல இப்போதைக்கு மனுஷா சொல்றது மட்டும்தான் சட்டம். நம்ம போய் என்ன நடந்ததுன்னு எல்லார் முன்னாடியும் சொன்னாலும் மனுஷா ஏதாவது ஒண்ணு சொல்லி எல்லாரையும் நம்ம பக்கமே திருப்பி விட்டுருவா. எல்லாரோட மனசையும் அவளுக்கு சாதகமா அவ மாத்திடுவா. நம்ம போய் சொல்றதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்ல. அப்போ இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே விட்டுறலான்னு சொல்றியா? இப்போதைக்கு நமக்கு இது தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல ஜானு, நீயும் இந்த மாதிரி பண்ணாம இருந்திருக்கணும். என்னக்கா சொல்ற? மனிஷா செஞ்ச விஷயத்தை தானே நான் அவளுக்கு திருப்பி பண்ணேன். மனுஷா தப்பு செய்யறான்னு நீயும் தப்பு பண்ணுவியா? நடந்த விஷயத்தை தானக்கா நான் மீடியால போய் சொன்னேன். நான் சொன்ன விஷயத்துல உண்மை இருக்குல்லக்கா. அது என்னமோ உண்மைதான் ஜானு. ஆனா நீயும் மனுஷாவும் செஞ்ச காரியத்தினால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட மரியாதை தான் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ல அப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கான காரணம் அதுல நீயும் மனுஷாவும் சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்றத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணு. அக்கா, அது வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. சரிக்கா, எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி வா.